விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திய மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகள் கொண்டதான 2020 தொடரில் உலக சாம்பியன்கள் இந்தியா 2 ஆட்டங்களிலும் மோசமான தோல்வியை தழுவி தொடரை இழந்திருக்கிறது. 1050 நாட்களுக்கு பின்னர் இந்தியா ஒரு T20 தொடரை இழந்திருக்கின்றவை சுட்டிக்காட்டத்தக்கது. இது மாத்திரமல்லாமல் இந்தியா தொடர்ச்சியான 16 T20 தொடர்களை வென்றிருந்தது. இப்போது 17வது தொடரில் தோல்வியை தழுவியிருக்கிறது. சூரியகுமார் யாதவை தலைமைத்துவத்தில் இருந்து நீக்கி அணியிலிருந்து நீக்கி ஸ்ரேயா ஷையரை 2.5 ஆண்டுகளுக்கு பின்னர் அணிக்குள்ளே கொண்டு வந்து அவரை தலைவராக்கி இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்களுக்கெல்லாம் மத்தியில் இந்தியாவின் இந்த மோசமான தோல்வி சம்பவித்திருக்கிறது என்பதும் சுட்டிச் சொல்லக்கூடியது. 154 ஓட்டங்களை அயர்லாந்து பெற்றுக் கொண்டது. இறுதியில் போராடியிருந்த இந்தியா இறுதி ஓவரிலே 20 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலையில் 18 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. ஒரு ஓட்டத்தால் போட்டியிலே தோல்வியை தழுவியது. சூர்யான் ஷெட்ஜ் அதே போன்று பிரின்ஸ் ஜாதவ் ஆகிய 2 வீரர்களுக்கு அறிமுகம் கொடுத்தாலும் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட கிரியேட் பண்ணப்பட்ட வைபவ் சூரியவன்சியை நேற்றைய போட்டியிலும் சேர்த்துக் கொண்டிருக்கவில்லை என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. இதே நேரத்தில் இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இலங்கை அணி மிக மோசமான ஒரு தோல்வியை இலங்கை தழுவியிருக்கிறது. மேற்கிந்திய தீவுகளுடைய துடுப்பாட்ட வீரர்கள் 6வது விக்கெட்டிலே 401 ஓட்டங்கள் என்கின்ற மாபெரும் உலக சாதனையை படைத்திருந்தார்கள். இந்த உலக சாதனை இலங்கைக்கு எதிரான இந்த போட்டியிலே படைக்கப்பட்டதோடு சேர்த்து இன்னிங்ஸ் அடிப்படையில் மேற்கிந்திய தீவுகள் வெற்றி பெற்றிருக்கிறது. மிக பெரிய ஒரு இமாலய வெற்றியாக இந்த வெற்றி பார்க்கப்படுகிறது. மேற்கிந்திய தீவுகளில் இலங்கை அணி சந்தித்திருக்கின்ற மிக மோசமான ஒரு தோல்வியாகவும் இந்த தோல்வி பதியப்பட்டிருக்கிறது என்பதும் சுட்டிச் சொல்லக்கூடியது. ஏன் இலங்கை அணி இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியது என்பதும் கேள்விக்குரியது. முதலாவது இன்னிங்ஸிலே 308 ஓட்டங்களை குவித்துக் கொண்டார்கள். 2வது இன்னிங்ஸிலே 110 ஓட்டங்களுக்குள் இவர்கள் ஆட்டமிழந்து போயிருந்தார்கள். ஆனால் மேற்கிந்திய தீவுகள் அவர்களுடைய 600க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை குவித்து டிக்ளேர் செய்திருந்தார்கள். அதிலும் 6வது விக்கெட்டுக்காக மேற்கிந்திய தீவுகள் 401 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பகிர்ந்திருந்தது என்பதும் சுட்டிச் சொல்லக்கூடியது. இன்னிங்ஸ் மொத்தம் 227 ஓட்டங்களால் இலங்கை தோல்வியை தழுவியிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இதே நேரத்தில் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான மகளிர் T20 உலக கிண்ணத்தினுடைய முக்கியமான போட்டியில் இந்தியா தோல்வியை தழுவியிருக்கிறது. 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி வெற்றி கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக T20 உலக கிண்ணத்தினுடைய அரையிறுதிக்கு செல்வதற்கான வாய்ப்பை இந்தியா நழுவ விட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, தென் ஆப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள் ஆகிய அணிகள் அரையிறுதி ஆட்டத்துக்கு தேர்வாகி இருக்கின்றன. இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.